அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி வினிவிழாக்கு பார்க்கலாம். இப்போ கொங்கு நாட்டு இறால் தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இது எப்படி இருக்குன்னு செய்து பார்ப்போம். செய்து பார்த்துட்டு எப்படியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ இறால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது 1/2 கிலோ இறால். இதுக்கு வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிடுவோம். 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர விட்டு அதுக்கப்புறம் தக்காளி, நான் பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப நல்லா வதங்கணும். தக்காளி அப்படியே குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும் தக்காளி. நல்லா வதங்கி வர விட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். ராஸ்மல் போகிற வரையும் கருகாத அளவுக்கு சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து வதங்கணும். அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் சேர்க்க போகிறது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சோம்பு அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க. அப்போ தான் ஏன்னா அந்த மசாலா கருகிடக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். மசாலாவுடைய ராசுமல் போகணும். போனதுக்கப்புறமா அதுக்கு இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். கொதிக்கட்டும். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இறாலை சேர்த்துக்குவோம். இறாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்குவோம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது இறாலை. அது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிக்குவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இறாலில் தண்ணி விடும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை தான் நல்லாயிருக்கும். இறாலுக்கு தொகுக்கு போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டு நல்லா மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த இறால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இதில் நீங்கள் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். க்ரஷ் பண்ணிவிட்டு அதை கஸ்தூரி மெத்தியை சேர்த்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டி விட்டு பாருங்கள். 2 சேர்ந்து கொதித்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டுமே கொதித்து வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொங்கு நாட்டு இறால் தொக்கு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லிங்கில் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.